இன்று நாம் இந்தியாவின் ஒரு பெரிய தொழிலதிபர் மற்றும் சமூக நலனுக்காக உயிர் கொடுத்து பணிபுரிந்த ரத்தன் டாடா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எளிமை, நேர்மை, சேவை என்ற 3 வார்த்தைகள் அவரை சுருக்கமாய் விவரிக்கின்றது. இந்தியாவுக்கு பெருமையை பெற்றுத்தந்த அவரது சாதனைகள் என்ன என்பதை நாம் விரிவாக காணலாம். 1927ஆம் ஆண்டு ரத்தன் டாடா குடும்பத்தின் பாரம்பரிய வாரிசாக பிறந்தார். செல்வம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருந்தும் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக அமையவில்லை. அவரின் சிறுவயதிலேயே அவருடைய தாய் மற்றும் தந்தை விவாகரத்து செய்ததால் இவர் தனது பாட்டி நவாஜிபாய் டாடா கவனிப்பில் வளர்ந்தார். ரத்தன் டாடா ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் தனது கல்வியை முடித்தார். அங்கு அவர் நவீன தொழில்நுட்பங்கள், மேலாண்மை திறன்களை பற்றி அறிந்தார். இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு டாடா குழுமத்தில் நுழைந்து அந்நிறுவனத்தின் அடித்தளத்திற்கு தேவையான அனைத்து யுக்திகளையும் கற்றுக்கொண்டார். இதன் மூலம் தொழில்துறையின் அடிப்படைகளை ஆழமாக புரிந்து கொண்டார். 1991ஆம் ஆண்டு டாடா குழுமத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டபோது இந்தியா பெரிய மாற்றங்களை சந்தித்தது. அவர் முன்னோடி திட்டங்களை முன்மொழிந்து உலகளாவிய மார்க்கெட்டில் டாடா நிறுவனத்தை உயர்த்தினார். டாடா இண்டிகா என்ற இந்தியாவின் முதல் சொந்த கார், டாடா நானோ என்ற புதுவிதமான கார், இவைகளின் மூலம் அனைவரும் அறிந்தவராக மாறிவிட்டார் ரத்தன் டாடா. அவருடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று ஜாக்வார் லேண்ட் ரோவர் நிறுவனங்களை வாங்கியது. இதனால் டாடா குழுமம் ஒரு உலகளாவிய பிராண்டாக மாற்றமடைந்தது. இந்த ஒப்பந்தம் இந்திய தொழில்துறையின் ஆற்றலை உலகளவில் உறுதிப்படுத்தியது. இது மட்டுமல்ல, அவர் தனது தலைமையில் டாடா ஸ்டீல், டாடா டீ போன்ற நிறுவனங்களையும் வெளிநாட்டில் பல நிறுவனங்களை வாங்கி வளர்த்தார். ரத்தன் டாடா என்பவர் தனக்கென பணம் சேர்ப்பதில் அக்கறை கொள்ளாதவர். இவர் அதிகமாக சமூக நலன், கல்வி, மருத்துவம், சுத்தமான நீர், சுற்றுச்சூழல் பராமரிப்பு போன்ற பல துறைகளில் தான் சம்பாதித்த பணத்தை செலவழித்தார். டாடா ட்ரஸ்ட்ஸ் மூலம் இந்தியாவில் பல குழந்தைகளுக்கான கல்வி உதவிகள், ஆரோக்கிய திட்டங்கள் மற்றும் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்களை நிறைவேற்றினார். ரத்தன் டாடா ஒரு எளிய வாழ்க்கை முறையை கடைபிடித்தார். சமூகத்திற்கு அதிக பங்களிப்பு செய்தாலும் அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதராகவே கருதினார். எளிய உடைகள், நேர்த்தியான வாழ்க்கை முறை ஆகியவை அவரை தனித்துவமாக மாற்றின. இவர் வாகனங்களின் மீது தனிப்பட்ட ஆசை கொண்டிருந்தாலும் தனது பணத்தை தன்னலமற்ற வகையில் மக்களுக்கு சேவை செய்வதில் பயன்படுத்தினார். ரத்தன் டாடா திருமணமே செய்து கொள்ளவில்லை. நான் 4 முறை திருமணம் செய்து கொள்ள நெருங்கி வந்தேன். ஒவ்வொரு முறையும் பயத்தில் அல்லது ஒரு காரணத்திற்காக பின்வாங்கினேன் என 2011ஆம் ஆண்டில் ரத்தன் டாடா கூறினார். 2012ஆம் ஆண்டு ரத்தன் டாடா குழுமத்தின் தலைமை பொறுப்பை ராஜனிடம் ஒப்படைத்தார். டாடா அக்டோபர் 9, 2024 அன்று மும்பையில் தனது 86 வயதில் இறந்தார். இதுதான் நண்பர்களே, இந்திய தொழில்துறையை புரட்டிப்போட்ட ரத்தன் டாடா அவர்களின் வெற்றிப் பயணம். எளிய மனிதர் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்பதற்கு இவர் ஒரு உன்னதமான உதாரணம். அவருடைய சேவை மனமும் இந்தியாவுக்கான தன்னலமற்ற பங்களிப்பும் நமக்கு ஒரு ஊக்கத்தை வழங்குகின்றன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் மற்றவர்களுக்கும் பகிரவும். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.